தளபதி நெஞ்சில் கூடியிருக்கும் நண்பா நண்பிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம்னா, பெருசாக இவனை பற்றிலாம் பேசுறதில்லை, யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். இவரை பற்றி தான். வாங்க வீடியோக்களை போகலாம். இன்னைக்கு வச்சு செஞ்சிடுவோம். இந்த ஷார்ட்டை பற்றி பெருசாக வீடியோ போடுற இன்ட்ரெஸ்டே இல்லை. 24 மணி நேரம் தளபதியை பற்றி பேசிக்கிட்டே இருக்குது. அவதூறு பரப்புது, தமிழக வெற்றிகளை தொண்டர்களை ஆபாசமாக பேசுது. சமீபத்தில் தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தேனி பொதுக்கூட்டத்தில் வீராப்பா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம பசங்க சும்மா பாயில நம்ம பசங்க அந்த கூட்டத்தில் என்ன சம்பவம் பண்ணான்னு நம்ம பார்த்துடுவோம். ஒரு நடிகை சொல்லிக்காப்ல, இல்ல என்னடா பார்த்து போ, தளபதி வாழ்வாரு, நீ வாழ மாட்ட. அங்கிருந்து போய் தளபதினா இதுதான் அநாகரியமான அரசியல். பாத்தீங்களா, ஒரு கட்சியின் கூட்டம் நடைபெறும் போது சாட்டை ரொம்ப காண்டாயிட்டாப்ல அளவ விட்டாங்க நம்ம பசங்க. நீ தமிழர் வெற்றி கழகத்தையும் தமிழர் தளபதி விஜய் எவ்வளோ அவதூறாக பேசுற, அதே மாதிரி தானே உங்களுக்கு காண்டா இருக்கும். அதே தான், இதுதான் கர்மா. உனக்கு கொடுக்குற பதிலடி தான். நீ 24 மணி நேரம் தளபதி விஜய் பற்றி பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது மக்கள்கிட்ட போய் ஈடுபடாது. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, தெளிவாயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி உருப்படாத வேஸ்ட்டுன்னு. தமிழக வெற்றிகளும் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை உண்டாயிருக்கு. எதிர்பார்த்து காத்துருக்காங்க, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இன்றைக்கி பெரிய பெரிய விஐபிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழக வெற்றிகளும் விஜய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான்னு. அது உண்மைதான் நடந்திருக்கு. நீங்கள் திமுக காண்ட காசு வாங்கிக்க. ஆனால் உண்மையிலேயே திமுக 75 வருஷம் கட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்கள சீமானுக்கு ஆதரவு கொடுக்காங்க. ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா சீமானு சரி, ஷாட்டை முத்தையமும் சரி, திமுக கிளிச்சவங்க இன்றைக்கி அவன் பின்னாடி போகிறாங்க. எதுக்கு? தளபதி விஜய் எதுக்குறதுனால